இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. எலக்ட்ரான் எமிஷன்னா அதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து அந்த மெட்டல் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஜென்ரலா ஒரு மெட்டல் பிளேட் எடுத்தோம்னா அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். ஒரு மெட்டல் பிளேட் எடுத்தோம்னா ஒரு மெட்டல் பிளாக் எது எடுத்தாலும் சரி அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். கரெக்டுங்களா? சரி. இப்போ வந்து இந்த பிளாக் உடைய திக்னஸ் இப்படி திக்னஸ் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த சர்ஃபேஸ்லயும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்சைட் தி பிளாக்கும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இது பேர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். ஒருவேளை இந்த எலக்ட்ரான் வந்து இந்த மெட்டலை விட்டு வெளியே வரும்போது இந்த மெட்டல் வந்து இது ஆட்டம் வந்து அயான் ஆயிருந்தால திருப்பியும் இதை அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ சும்மா தான் ஃப்ரீ எலக்ட்ரான்னா இந்த மெட்டல் பிளாக்ல வந்து சும்மா சுத்திட்டு இருக்குமே தவிர அங்கங்க ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்குமே தவிர இந்த எலக்ட்ரான் வந்து மெட்டலை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா வந்து இந்த ஆட்டம்ஸ் வந்து இதை அட்ராக்ட் பண்ணி வைக்கும். அப்போ கொஞ்சம் எனர்ஜியில பைண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ வந்து இந்த எலக்ட்ரானை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து இல்லைன்னா மெட்டல்ல இருந்து இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்போ எலக்ட்ரான் வந்து இந்த மெட்டல் வந்து எமிட் பண்ணணும். அதுதான் வந்து எலக்ட்ரானிக் எமிஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? எலக்ட்ரான் எமிஷன் சொல்றோம். இந்த எலக்ட்ரான் எமிஷன்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு இருக்கு. தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? எமிஷன் அப்படின்னு வருது. தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து மெட்டல் பிளேட்டை வந்து இந்த மெட்டல் பிளேட்டை ஹீட் பண்ணணும்னு வச்சுங்க. ஹீட் பண்றதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு அந்த அந்த எனர்ஜி கெயின் பண்ணி அந்த ஆட்டம் வந்து இந்த எலக்ட்ரானை எவ்வளவு எனர்ஜியில் அட்ராக்ட் பண்ணிருக்குமோ அவ்வளவு எனர்ஜி இது கெயின் பண்ணிச்சுன்னா அந்த ஆட்டமை விட்டு வந்துடும், மெட்டல் பிளேட்டை விட்டு வெளியே வந்துடும். அப்போ ஹீட் பண்றதுனால வந்து என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயின் பண்ணிட்டு மெட்டல் பிளேட் வந்து வெளியே வரதுனால அது பேர் தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் வந்து ஃபீல்டு எமிஷன் அப்படின்னு இருக்கு. ஃபீல்டு எமிஷன் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்த மெட்டல்ல வந்து என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல செட் பண்ணிடணும். இந்த மெட்டலை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல செட் பண்ணும். மெட்டலை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல செட் பண்ணணும் வச்சுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நிறைய ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது நியர்லி 10⁻8 வோல்ட் பர் மீட்டர் இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் பண்ணிடணும். ஆக்சுவலா எலக்ட்ரான்ஸ் மேல என்ன ஆகும் உங்களுக்கு சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்ப இந்த எலக்ட்ரான் மேல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேட்டர் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணா அந்த ஃபோர்ஸ்னால இந்த எலக்ட்ரான் வெளியே வந்துடலாம். அப்ப எமிட் ஆயிரும். அப்ப எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிருது, இப்படி வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? இது பேர் தான் ஃபீல்டு எமிஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி எமிஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா செகண்டரி எமிஷன் அப்படின்னு வருது. செகண்டரி எமிஷன். சரிங்களா? செகண்டரி எமிஷன் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலா வந்து ஒரு பாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான். இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஒரு பாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். ஒரு பாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் எடுத்து இப்படி பாஸ் பண்றோம் வச்சுங்க. அப்போ உள்ள இருக்கிற இந்த மெட்டல்ல இருக்கிற ஏதாவது ஒரு எலக்ட்ரான் மேல இந்த பாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் மோதி 2 எலக்ட்ரான் வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து பாஸ்ட் மூவிங், அதாவது ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது வெளியில இருந்து நம்ம ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் கொடுத்தோம்னா அந்த ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் இந்த பிளாக் உள்ள பாஸ் ஆகும்போது ஒரு எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணிட்டு வந்துடும். சரி, புரியுதுங்களா? இந்த மாதிரி வர எமிஷன் பேர் தான் வந்து செகண்டரி எமிஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மெட்டல் பிளேட் அந்த மாதிரி எடுத்துங்க. இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரிங்களா? போட்டோன்றது லைட். இது வந்து என்ன சொல்லுங்க, லைட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணோம்னு வச்சுங்க. லைட், அதாவது பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற லைட்டை பாஸ் பண்ணோம்னா இந்த லைட்ல இருக்கிற எனர்ஜி இந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த எலக்ட்ரான் வெளியே வந்துடும். அது பேர் தான் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம், ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு டேர்ம். ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் ஒரு புக்ல ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க. நம்ம வந்து டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மெட்டல் பிளேட்னா மெட்டல் பிளாக் இருக்கிற மாதிரி கூட அசியூம் பண்ணிக்கி. ஏன்னா பிளேட் எடுத்தா அதுக்கும் ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெட்டல்ல வந்து இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான் சர்ஃபேஸ்லயும் இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் இன்டீரியர்ல கூட எலக்ட்ரான்ஸ் இங்க இந்த மாதிரி இருக்கும். இங்க எல்லாம் இப்படி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. ஆக்சுவலா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா? இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நல்லா கவனிங்க. இப்படி எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கு.
இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே வர்றதுக்கு சர்டைன் எனர்ஜி தேவை இல்லையா? அந்த எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்றோம். அதாவது மினிமம் எனர்ஜி ரிக்வைர்டு ஃபார் an எலக்ட்ரான் டு கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் இஸ் known as ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி மினிமம் எனர்ஜி ரிக்வைர்டு ஃபார் an எலக்ட்ரான் டு கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் தான் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து இங்க வந்து எனர்ஜி வந்து கொடுக்குறோம்னு அஸ்யூம் பண்ணிங்க. இப்போ லைட்ல வந்து இப்படி எனர்ஜி கொடுக்குறோம்னு வச்சுங்க. கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரான் சர்ஃபேஸ்ல இருக்கு, சர்ஃபேஸ்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடும். ஆனா இந்த எலக்ட்ரான் எப்படி இருக்கு, கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கிறதுனால அப்போ வந்து இங்க இருக்கிற ஆட்டமை விட்டு வெளியே வருமே தவிர அந்த இன்டீரியர்ல இருந்து சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகி வெளியே வர்றதுக்கு இந்த எலக்ட்ரானுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமா வேணும் வெளியே வர்றதுக்கு, மெட்டல் சர்ஃபேஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு. அப்படி இருக்கு. அது இல்லாம ஒரு எலக்ட்ரான்ஸ் எடுத்தோம்னாவே வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்கும். ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ல இருக்கும்போது ஒவ்வொரு எனர்ஜில வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து, அதாவது ஆட்டம் வந்து எலக்ட்ரானை வந்து பைண்ட் பண்ணி வச்சிருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ் இன் தி மெட்டல் ரிக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ்ல எல்லா எலக்ட்ரான்ஸ்லயும் எந்த எலக்ட்ரானுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வைர்டு டு கம் அவுட் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ், அந்த எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது என்னது சொல்லுங்க. இப்போ ஒரு மெட்டல் பிளேட்னு எடுத்துக்கிறோம். அந்த பிளேட்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சரிங்களா? அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல் பிளேட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து சர்டன் எனர்ஜி தேவைப்படுது. ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது வெளியே வர்றதுக்கு, ஜஸ்ட் டு கம் அவுட் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ். இந்த எல்லா எலக்ட்ரான்லயும் வந்து எந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி வந்து நமக்கு குறைவான எனர்ஜி தேவைப்படுதோ வெளியே வர்றதுக்கு, அந்த எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து ஒரு 3 எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரான் 1, எலக்ட்ரான் 2, எலக்ட்ரான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எலக்ட்ரான் டு கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து 5 யூனிட் ஆஃப் எனர்ஜி வேணும்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த எலக்ட்ரானுக்கு 3 யூனிட் ஆஃப் எனர்ஜி வேணும்னு எடுத்துங்க. இந்த எலக்ட்ரானுக்கு 7 யூனிட் ஆஃப் எனர்ஜி வேணும்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படின்னா இந்த மெட்டல் பிளேட்ல டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைன்னு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கும். எலக்ட்ரான் வோல்ட்ல வரும் சும்மா. அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன்ல எலக்ட்ரான் வோல்ட்ல தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம், சரிங்களா? அப்படின்னா இந்த மெட்டல் பிளேட்டுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம், யார் கரெக்டா சொல்றீங்க பாக்குறேன். அதாவது டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. இதுல வந்து இங்க செகண்ட் எலக்ட்ரானுக்கு தான் மினிமம் எனர்ஜி ரிக்வயர்ட் பண்ணுது. அப்போ வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு முறை சொல்லிட்டுமா, ஒர்க் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா வந்து தி மினிமம் amount of energy required for an electron to come out from the metal surface, அதுதான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்றோம். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டல், அதாவது அயன் பிளாக், காப்பர் பிளாக், இந்த மாதிரி அந்த நேச்சர் ஆஃப் தி மெட்டலை பொறுத்து இருக்கும். அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ், சர்ஃபேஸையும் பொறுத்து இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து புரிஞ்சது. நாம வந்து என்ன பண்றோம்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் போவோம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பாருங்க, இது பேரே எப்படி இருக்கு பாருங்க. போட்டோன்றது லைட்டு, எலக்ட்ரிக்ன்றது எலக்ட்ரிசிட்டி. அப்போ லைட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இங்க மாறணும். அப்போ லைட் எனர்ஜி வந்து என்னவா மாறணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறணும். அப்போ லைட் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்யூட் எடுத்துப்போம். அந்த சர்க்யூட்ல வந்து கேல்வானோமீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சர்க்யூட் எடுத்துட்டு இந்த சர்க்யூட்ல வந்து ஒரு கேல்வானோமீட்டர் கனெக்ட் பண்றேன், சரிங்களா? சரி, கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இந்த கேல்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிச்சதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு குவார்ட்ஸ் பல்ப் எடுத்துக்கிறேன். என்னன்னா குவார்ட்ஸ் பல்ப் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, இது குவார்ட்ஸ் பல்ப். இந்த குவார்ட்ஸ் பல்ப் எடுத்துக்கிட்டு நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இதுல வந்து என்ன பண்றேன்னா 2 மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறேன். 2 மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறேன், புரியுதுங்களா? 2 மெட்டல் பிளேட் எடுத்திருக்கேன். ஒரு பிளேட் வந்து கேத்தோடு, ஒரு பிளேட் வந்து ஆனோடு. இது கேத்தோடுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க, இதை வந்து ஆனோடு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. கேத்தோடையும் ஆனோடையும் இங்க கேல்வானோமீட்டருக்கு இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கேத்தோடையும் ஆனோட இப்படி கேல்வானோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது மொத்தமே குவார்ட்ஸ் பல்பா இருக்கலாம், இல்லைன்னா வேற கிளாஸ் பல்பா இருந்தா இங்க வந்து விண்டோ மாதிரி, அதாவது விண்டோ மாதிரி எப்படின்னா வந்து இங்க குவார்ட்ஸ் விண்டோ அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். குவார்ட்ஸ் விண்டோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த விண்டோ வழியில என்ன பண்றோம்னா நம்ம வந்து சர்டைன் ரேடியேஷன்ஸை வந்து இந்த கேத்தோடு பிளேட்டை வந்து illuminate பண்றோம். This cathode plate is illuminated by the some monochromatic light. ஏன் மோனோக்ரோமேட்டிக் லைட் இருக்குன்னா சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இருக்கிற லைட்டை எடுத்திருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இருக்கிற லைட்டை வந்து என்ன பண்றோம்னா இந்த கேத்தோட் லைட் மேல, கேத்தோட் பிளேட் மேல விழுற மாதிரி செட் பண்ணியிருக்கும். இந்த லைட் ஃபால்ஸ் ஆன் தி கேத்தோட் பிளேட். அப்ப இந்த லைட் வந்து இது கன்சிஸ்ட் ஆஃப் போட்டான்ஸ் தானே, இந்த லைட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் போட்டான்ஸ் தானப்பா.
அப்ப இந்த போட்டான்ஸ்க்கு எனர்ஜி இருக்கு இல்லையா, அப்ப எனர்ஜி ஆஃப் தி போட்டானுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம், h நியூன்னு எழுதலாம். நியூக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, c by லாம்டான்னு வருது. ஸோ எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் போட்டான் இஸ் ஈக்குவல் டு hc by லாம்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் போட்டான் எப்படி எடுத்துருக்கோம் சொல்லுங்க, hc by லாம்டா அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்க நல்லா பாருங்க, இந்த போட்டான்ஸ் வந்து இந்த கேத்தோட் பிளேட் மேல விழுது. இந்த பிளேட்ல இருக்கிற எலக்ட்ரான் இவ்வளவு இன்சிடென்ட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்குது. இந்த எனர்ஜி வந்து நமக்கு அந்த ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமா இருந்தா என்ன ஆகும்னா வந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். கரெக்டுங்களா? அப்ப எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். அப்ப எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும்னா இந்த சர்ஃபேஸை விட்டுட்டு எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. அப்ப வெளியே வந்து இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், கேத்தோட் பிளேட்ல இருந்து இந்த ஆனோட் பிளேட்டுக்கு போய் ரீச் ஆயிருச்சுன்னு வச்சுங்க. இப்படி ரீச் ஆயிருதுன்னு வச்சுங்க. இங்க ரீச் ஆயிருச்சுன்னா இந்த பிளேட் வந்து லாசஸ் எலக்ட்ரான், அப்போ பாசிட்டிவ் மாதிரி ஆயிரும். இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிரும், இங்க இந்த பிளேட் எலக்ட்ரான் கெயின் பண்றதுனால அது நெகட்டிவ் பிளேட் மாதிரி ஆயிருதுனால நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணதுனால அப்ப என்ன சார்ஜ் இப்படி ஃப்ளோ ஆயிரும். அப்போ கேலோமீட்டர் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து லைட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், லைட்டை வந்து கேத்தோட் பிளேட் மேல விழ வைக்கிறோம். அப்போ எலக்ட்ரான் வந்து மெட்டல் பிளேட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த எனர்ஜி இன்சிடென்ட் ரேடியேஷன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரான் வெளியே வருது. அப்ப வெளியே வரும்போது இந்த கேத்தோட் பிளேட்ல இருந்து இந்த எலக்ட்ரான் வெளியே வந்து இந்த ஆனோட் பிளேட்ல போயிட்டு இப்படியே வந்து இப்படி வந்துருது, எலக்ட்ரான் இப்படி வருது. அப்போ வந்து நமக்கு என்ன இருக்கு, லைட் எனர்ஜி வந்து கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரி, இப்போ கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கணும், ஒரு குவார்ட்ஸ் பல்ப் எடுத்தும் குவார்ட்ஸ் பல்ப் எடுத்துட்டு இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், ஒரு கேத்தோட் பிளேட் ஒரு ஆனோட் பிளேட் அப்படின்னு பிளேஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிக்கணும், சரிங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்றேன்னா நல்லா கவனிங்க. இங்க வந்து என்ன பண்றேன்னா கேத்தோட் பிளேட் we are illuminated by the monochromatic wavelength. அப்படி monochromatic wavelength அப்படின்னு எடுத்திருக்கும், wavelength அப்படின்னு எடுத்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த wavelength வந்து லாம்டா அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் வேவ் வந்து எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் வேவ் என்ன வருது சொல்லுங்க, hc by லாம்டா. சரிங்களா? hc by லாம்டான்னு வருது. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, இந்த எனர்ஜியும் இங்க ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டல் பிளேட்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து ஒரு 2 எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு இருந்திருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த பிளேட்டுக்கு வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட. அப்போ வந்து இங்க வந்து இந்த லைட்டை வந்து இந்த லைட் வந்து இந்த கேத்தோட் பிளேட் மேல விழுறதுனால வந்து இங்க கேத்தோட் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுமா எமிட் ஆகாதா? அதாவது நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து பாருங்க, இந்த மெட்டல் பிளேட் மேல வந்து இன்சிடென்ட் ரேடியேஷன் இருக்கு. இந்த ரேடியேஷனுக்கு எனர்ஜி வந்து ஒவ்வொரு போட்டானுக்கும் எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட், அதாவது 2 யூனிட் ஆஃப் எனர்ஜின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஆனா வந்து இந்த மெட்டல் பிளேட்டுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கிறோம்னா 3 எலக்ட்ரான் வோல்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தா இந்த ரேடியேஷன்ஸ்ல இருக்கிற போட்டான் எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை விட எனர்ஜி கம்மியா இருக்கு. அப்ப இந்த போட்டான்ஸ் வந்து இந்த மெட்டல் பிளேட்ல விழும்போது இந்த எலக்ட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற எனர்ஜி வந்து less than minimum amount of energy required to come out from the metal surface தானே இருக்கு. அதனால வந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வருமா, இந்த பிளேட்டை விட்டு வெளியே வருமா, வெளியே வராது. அப்போ வந்து இந்த இன்சிடென்ட் எனர்ஜிக்கு வந்து எவ்வளவு எனர்ஜி இருக்கும்னா அட்லீஸ்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் அளவுக்கு எனர்ஜி இருக்கணும், அப்படின்னா இந்த வேவ் லெங்த் வந்து எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த வேவ் லெங்த் ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்த்தை விட கம்மியான வேவ் லெங்த் இருந்தாதான் என்ன ஆகும்னா நமக்கு எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா வந்து கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிடைக்கும். அப்பதான் வந்து நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே வரும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க. இல்லைன்னா ஃப்ரீக்வன்சியில சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி எடுத்து எனர்ஜி இஸ் ஈக்குவல் h நியூ அப்படின்னு எடுத்துக்கலாம், எனர்ஜி ஈக்குவல் h நியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா இன்சிடென்ட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் அதிகமா இருந்தா ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துப்போம். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நியூ நாட் அப்படின்னு எடுப்போம், பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நியூ நாட்னு எடுப்போம். அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன், அப்படி அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ நியூ நாட் ஃப்ரீக்வன்சில இருக்கிற எனர்ஜி வர்றது ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி விட கம்மியான ஃப்ரீக்வன்சி இருந்தா அப்போ எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் எப்படி இருக்கும், லெஸ் தென் ஒர்க் ஃபங்க்ஷனா இருக்கும். அப்போ வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வராது. அப்போ என்ன வர சொல்லுங்க, இஃப் frequency is less than nu naught then no photoelectric effect, photoelectric effect PEE அப்படி எழுதிக்கலாம், photoelectric effect. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வரணும்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு, அதாவது எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே வரணும்னா
இந்த இன்சிடென்ட் எனர்ஜி இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட் எனர்ஜி வந்து எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலன்ட் எனர்ஜி h நியூ நாட்னு போட்டிருக்கும். இந்த நியூ நாட்டை விட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தால் தான் என்ன ஆகும், உங்களுக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த நியூ நாட் ஃப்ரீக்வன்சின்றது மினிமம் ஃப்ரீக்வன்சி. எபோவ் திஸ் ஃப்ரீக்வன்சி ஒன்லி என்ன ஆகும், உங்களுக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வரும். அதனால இந்த ஃப்ரீக்வன்சி பேர் என்ன சொல்றோம்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி பேர் என்ன சொல்றோம்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப நல்லா கவனிங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டேர்மை கொண்டு வந்திருக்கோம். என்ன பாத்தீங்கன்னா வந்து எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். உங்களுக்கு நியூ நாட் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது, நியூ நாட்ன்றது என்ன சொல்லுங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது எனர்ஜி ஆஃப் தி போட்டான் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியோட கம்மியான ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ரேடியேஷன் இருந்துச்சுன்னா நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வராது. அதனால வந்து தி மினிமம் ஃப்ரீக்வன்சி எபோவ் விச் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் இஸ் நோன் அஸ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதே வந்து வேவ் லென்த்ல சொல்லும் போது, வேவ் லென்த்ல சொன்னா என்ன வரும் சொல்லுங்க, அதாவது ஃப்ரீக்வன்சிக்கு இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்ரீக்வன்சி மினிமம்னா வேவ் லென்த் மேக்சிமமா இருக்கும். இந்த வேவ் லென்த்தை விட அதிகமான வேவ் லென்த்தா இருந்தா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. இந்த வேவ் லென்த்தை விட கம்மியான வேவ் லென்த் இருந்தா தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். அதனாலதான் இந்த வேவ் லென்த் என்ன சொல்றோம்னா த்ரெஷோல்டு வேவ் லென்த், த்ரெஷோல்டு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் எப்படின்னா, ஃப்ரீக்வன்சி வந்து எனர்ஜிக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வருது, வேவ் லென்த் வந்து எனர்ஜிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வரதுனால கொஞ்சம் இங்க மாத்தி சொல்ற மாதிரி இருக்கும். இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சின்றது மினிமம் ஃப்ரீக்வன்சி எபோவ் விச் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ். இதே வேவ் லென்த்ல வரும்போது த்ரெஷோல்ட் வேவ் லென்த்ன்றது என்ன சொல்றோம், இட் இஸ் மேக்ஸிமம் வேவ் லென்த் பிலோ விச் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுது. அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் a minimum frequency above which photoelectric effect takes place is known as threshold frequency அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியுது. சரி, அடுத்த கான்செப்ட் இப்போ இதுல சொல்றோம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்றோம்னா வந்து ஒரு இது வந்து அந்த குவார்ட்ஸ் பல்ப் அந்த மாதிரி எடுத்துட்டோம். இதுல என்ன பண்றோம்னா நம்ம வந்து கேத்தோடு ஆனோடு என்ற ரெண்டு பிளேட்டை வச்சிருக்கோம். புரியுதுங்களா? கேத்தோடு ஆனோடு இப்படி ரெண்டு பிளேட்டை வச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்றோம்னா இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன் வந்து நம்ம பாஸ் பண்றோம். அதாவது ரேடியேஷன் வந்து இந்த கேத்தோடு பிளேட் மேல இப்படி வந்து விழுது, கேத்தோடு பிளேட் மேல இப்படி வந்து விழுது. புரியுதுங்களா? இந்த கேத்தோடு இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் வந்து நிறைய போட்டான்ஸ் வந்து விழும்பா, நிறைய போட்டான்ஸ் வந்து விழுது. நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ரெண்டு டேர்ம் பார்க்க போறோம். அந்த ரெண்டு டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு டேர்ம் வந்து ஒன்னு வந்து ஃப்ரீக்வன்சி, இன்னொன்னு வந்து இன்டென்சிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுன்னா இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இப்ப சொல்றது இன்டென்சிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ். அதாவது இன்டென்சிட்டி ஜெனரல் ஃபார்முலா வந்து இன்டென்சிட்டிக்கு வந்து என்ன வரும்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா இன்ட்டு h நியூ அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த h நியூவை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, விட்டுருங்க. இன்டென்சிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் அப்படின்னு வரும். அப்ப இன்டென்சிட்டியை மாத்திரம்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட்ல வந்து சேஞ்ச் பண்றோம். ஒரு ஹை இன்டென்சிட்டி இருக்கும்போது 10 போட்டான்ஸ் மெட்டல் பிளேட்டை ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா 2 இன்டென்சிட்டிக்கு வருதுன்னா 20 போட்டான்ஸ் மெட்டல் பிளேட்டை ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரி, ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா வச்சுட்டு இன்டென்சிட்டியை மாத்திரம்னா அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொரு போட்டானுக்குமே எனர்ஜி மாறல. அதாவது எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, h நியூ. எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, h நியூ. ஃப்ரீக்வன்சியை மாத்தலைன்னா ஒவ்வொரு போட்டானுக்கும் எனர்ஜி மாறல. இன்டென்சிட்டியை மாத்திரம்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸை மாத்திருக்கும். இன்டென்சிட்டியை மாத்திரம்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸை மாத்திருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும் இன்டென்சிட்டி மாறி இருக்கணும், நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் சேஞ்சஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இதே ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்றோம்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து நம்பர் ஆஃப் போட்டான்ஸை மாத்தல, எனர்ஜி ஆஃப் போட்டான சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கான்செப்ட் மொத்தம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி இது ரெண்டுமே சொல்லிட்டே இருப்பேன். திருப்பின்னு சொல்றீங்க, இன்டென்சிட்டி வந்து சேஞ்சஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ், இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்ஸ் தி கேத்தோட் பிளேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஆனா எனர்ஜி ஆஃப் தி போட்டான் சேஞ்ச் ஆகலன்னு எடுத்துக்கணும். இதே ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் சேஞ்ச் ஆகல, ஒவ்வொரு போட்டானுடைய எனர்ஜி தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப என்ன சொல்றேன்னு நல்லா கவனிங்க. இப்போ வந்து இங்க வந்து என்ன பண்ற, இந்த கேத்தோடு பிளேட் வந்து illuminated by incident radiations of monochromatic wavelength. அப்படின்னா இங்க வர வேவ்லென்த் எல்லா வேவ்லென்த்துக்குமே எனர்ஜி ஈக்குவலா இருக்கு.
மோனோக்ரோமேட்டிக் வேவ்லென்த்னால எனர்ஜி ஈக்குவலா இருக்கு. புரியுதுங்களா அது? சரி, இப்போ நிறைய போட்டான்ஸ் வந்து இந்த மெட்டல் பிளேட் மேல ஸ்ட்ரைக் பண்ணுது. இந்த மெட்டல் இப்போ வந்து ஒரு 1000 போட்டான் வந்து இந்த மெட்டல் பிளேட்ல ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு வச்சுங்க. இந்த 1000 போட்டான்ஸுமே 1000 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணாது. இன்னொன்று வந்து இங்க ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துப்போம். இப்போ 1000 போட்டான்ஸ் வந்து விழுதுன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டான் தான் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா வந்து எலக்ட்ரான்ஸ் மேல விழுந்திருக்கும். மற்றதெல்லாம் அந்த அயான்ஸ் அந்த அது மேல அப்படி விழுந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப 1000 போட்டான்ஸ் இந்த மெட்டல் பிளேட்ல வந்து விழுது. நான் சும்மா அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன். ஒரு 10 எலக்ட்ரான் தான் வெளியே வரும். இப்போ 2000 போட்டான்ஸ் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இந்த மெட்டல் பிளேட்ல அப்ப என்ன ஆகும்? 20 எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் ஃப்ரம் தி கேத்தோட் பிளேட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வருது சொல்லுங்க? இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன். ஆனா ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் கிடையாதுன்னு இல்லை. ஆனா ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து எபோவ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருந்தாதான் எனர்ஜி எலக்ட்ரான்ஸே வெளியே வரும். இங்க வந்து நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எவ்வளவு போட்டான் ஸ்ட்ரைக் ஆனாலும் இந்த போட்டான்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சி வந்து லெஸ் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருந்தா வரவே வராது எலக்ட்ரான். அதனால இன்சிடென்ட் ரேடியேஷனுடைய வேவ் லென்த் வந்து அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அப்பதான் எலக்ட்ரான்ஸே வெளியே வரும். அப்போ வந்து இன்டென்சிட்டி மாத்தணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் பிளேட் வந்து சேஞ்ச் ஆகும். இது ஒரு கான்செப்ட் எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து இப்போ இன்டென்சிட்டி சர்டைன் அமௌண்ட் இருக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே வர்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நல்லா கவனிங்க. இந்த மெட்டல் பிளேட்ல இருந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது இல்லையா? இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எனர்ஜி ஈக்குவலா இருக்குமா அன்ஈக்குவலா இருக்குமா? சரி, இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரேடியேஷன்ஸ் வந்து இங்க வந்து ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா? ஸ்ட்ரைக் ஆகும்போது இந்த போட்டானுடைய எனர்ஜி எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கும். போட்டான் வந்து எலக்ட்ரான் மேல விழும்போது எலக்ட்ரான் வந்து போட்டான் அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ வந்து அந்த எலக்ட்ரான் வந்து போட்டானை வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை வந்து எலக்ட்ரான் வந்து 2 பர்பஸுக்கு யூஸ் பண்ணுது. அதாவது எனர்ஜி அப்சர்வ்ட் பை தி எலக்ட்ரான் used for 2 purpose. ஒரு பார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் டு கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் பிளேட்டுக்கு யூஸ் பண்ணிக்குது. ரிமைனிங் பார்ட் எதுக்குன்னா கைனடிக் எனர்ஜியா யூஸ் பண்ணிக்குது. ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி இன்சிடென்ட் ரேடியேஷனை ஒர்க் ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிக்கும். ரிமைனிங் பார்ட் என்ன பண்ணுது? கைனடிக் எனர்ஜியா யூஸ் பண்ணிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து நல்லா கவனிக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது வேற, energy required for the metal plate to come out from, அதாவது energy required for the electron to come out from the metal plate என்றது வேற. அப்படிதானே அது? ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து பர்டிகுலர் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துடும். ஆனா எலக்ட்ரான் ஒவ்வொரு எலக்ட்ரானும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வைர்ட் டு கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் பிளேட் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா இப்போ எனர்ஜி யூஸ்டு பை தி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வருது. சப்போஸ் இன்சிடென்ட் எனர்ஜி வந்து 10 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்சிடென்ட் எனர்ஜி 10 யூனிட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து மெட்டல் பிளேட்ல இருந்து வெளியே வரதுக்கு 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி யூஸ் பண்ணிக்குதுன்னு அர்ஜுன் பண்ணிக்கிங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளவு எனர்ஜி இருக்கு? 8 எலக்ட்ரான் வோல்ட் வந்து கைனடிக் எனர்ஜியா மாறி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் யூஸ்டு பை தி எலக்ட்ரான் ஃபார் 2 பர்பஸ். ஒன் பார்ட் ஆஃப் தி எனர்ஜி யூஸ்டு டு கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் பிளேட். ரிமைனிங் எனர்ஜி இட் இஸ் யூஸ்டு as a கைனடிக் எனர்ஜி அப்படின்னு வருது. சரி, செகண்ட் எலக்ட்ரான் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த செகண்ட் எலக்ட்ரானுக்கு வந்து மெட்டல் பிளேட்ல இருந்து வெளியே வரதுக்கு எனர்ஜி வந்து 2.5 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுது அப்படின்னு அர்ஜுன் பண்ணிப்போம். அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எவ்வளவு கைனடிக் எனர்ஜில வெளியே வரும்னு சொல்லுங்க? 7.5 எலக்ட்ரான் வோல்ட்ல வரும். ஸோ தேர்ட் எலக்ட்ரான் ஒன்று எடுத்துப்போம். அது வந்து 1.5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிக்வைர்ட் டு கம் அவுட் ஃப்ரம் மெட்டல் பிளேட்னா அப்போ இந்த தேர்ட் எலக்ட்ரான் வந்து எவ்வளவு கைனடிக் எனர்ஜில வெளியே வந்திருக்கும்னா 8.5 எலக்ட்ரான் வோல்ட் கைனடிக் எனர்ஜில வெளியே வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த மெட்டல் பிளேட்டுக்கு இப்போ கொடுத்த டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் வோல்ட், ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் 2 யூனிட் எனர்ஜி தேவைப்படுது, செகண்ட் எலக்ட்ரான் 2.5 எனர்ஜி தேவைப்படுது, தேர்ட் எலக்ட்ரானுக்கு 1.5 அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்போது அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் மெட்டல் பிளேட் என்னன்னு சொல்லலாம்? நம்ம 1.5 எடுத்துக்கலாம். சரி, ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது என்னது? மினிமம் எனர்ஜி ரிக்வைர்டு ஃபார் தி எலக்ட்ரான் டு கம் அவுட் ஃப்ரம் மெட்டல் பிளேட் அப்படின்னு வச்சுட்டோம். சரி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க? டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ் ரிக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ். அப்போ இன்சிடென்ட் ரேடியேஷன் எல்லா ரேடியேஷனும் எனர்ஜி சேமா இருக்கு. ஆனா எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணிருக்கு வெளியே வரதுக்கு. அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? எல்லா எலக்ட்ரானுக்கும் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலா வந்திருக்கா நாட் ஈக்குவலா வந்திருக்கா பாருங்க. எல்லா எலக்ட்ரான் தி எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லா எலக்ட்ரான்ஸ்க்குமே சேம் கைனடிக் எனர்ஜி வந்திருக்கா டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜி வந்திருக்கா? டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜியா வந்திருக்கு. அப்படி டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜில வந்திருக்குன்னா இதுல இருக்கிற எல்லா எலக்ட்ரான்லயும் எந்த எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கு பாருங்க. எந்த எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கு? தி எலக்ட்ரான் விச் ரிக்வயர்
least energy to come out, அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் தி எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரானுக்கு தான் கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் டிஃபரெண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஃபரெண்ட் மாஸ் வந்து சேமா இருக்கும். அப்போ ஆல் எலக்ட்ரான்ஸ் வில் கம் அவுட் வித் சேம் வெலாசிட்டி வருமா, டிஃபரெண்ட் வெலாசிட்டி வருமா சொல்லுங்க? ஆல் தி எலக்ட்ரான்ஸ் வில் கம் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் பிளேட் வந்து சேம் வெலாசிட்டில வருமா, டிஃபரெண்ட் வெலாசிட்டில வருமா சொல்லுங்க? டிஃப்ரெண்ட் வெலாசிட்டில வந்திருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, இதுதான் கேத்தோட், இது வந்து ஆனோட், இது வந்து ஒரு என்ன பண்ணியிருக்கோம், அந்த குவார்ட்ஸ் பல்ப் மாதிரி எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த இன்சிடென்ட் ரேடியேஷனை இப்படி கொடுத்துருந்தோம். இந்த இன்சிடென்ட் ரேடியேஷனை இப்படி கொடுத்துருக்கோம். சரி, இன்சிடென்ட் ரேடியேஷன் இப்படி வந்திருக்கு. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெட்டல் பிளேட்ல இருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்திருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா வந்து இந்த உங்களுக்கு இந்த இதுல வந்து சிக்னல்ல வந்து ரெட் சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா எல்லா பைக் கார் எல்லாமே அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும், நின்றுட்டு இருக்கும். அதாவது இந்த மெட்டல் பிளேட்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்படியே நின்றுட்டு இருக்குன்னு வச்சுங்க. இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன் வந்து விழுந்ததும் நிறைய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி வரும். அந்த சிக்னல்ல இருந்து கிரீன் சிக்னல் போட்டதும் எல்லா பைக்கு கார் எல்லாம் ஒரே ஸ்பீட்ல போகுது, டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல போகுது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல வருது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்ப எந்த எலக்ட்ரான் ஸ்பீட் அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா, எந்த எலக்ட்ரானுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியா இருந்துச்சோ அந்த எலக்ட்ரானுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இந்த ஒரு ஒரு என்ன பண்ணியிருக்கோம், கேத்தோட் பிளேட்டை வந்து இல்லுமினேட்டட் பை இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கிறது பண்றோம். ஆனா எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிட்டு வெளியே வருது. அதனால வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்டா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இங்க என்ன பண்றேன்னா, இங்க கேலோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க கேலோமீட்டர் இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து கரெக்ட் பாருங்க, இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க தானே இப்படி ரீச் ஆகணும். ஆனா இந்த கேத்தோட் பிளேட்ல வந்து எல்லா எலக்ட்ரானும் இங்க வந்துருமானா கிடையாது. ஏன் வராதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கேத்தோட் பிளேட் எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிச்சுன்னா இது பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருமா? கேத்தோட் பிளேட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருமா? அப்ப கேத்தோட் பிளேட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க போற எலக்ட்ரான்ஸை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? அப்ப எலக்ட்ரான்ஸை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுது. இப்படி அட்ராக்ட் பண்ணா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், உங்களுக்கு டிக்ரீசிங் வெலாசிட்டில போகும். அப்ப டிக்ரீசிங் வெலாசிட்டில போகும்போது பிஃபோர் ரீச்சிங் ஆனோட் பிளேட்டை வந்து ஒரு சில எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஒருவேளை இந்த V3 வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுங்க, இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து இப்படியே போயிட்டு டிக்ரீசிங் வெலாசிட்டி ஆயிட்டு ரிட்டர்ன் இப்படி வந்துடும். இப்படி ரிட்டர்ன் வந்துடும், ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடும். அப்போ வந்து கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு எலக்ட்ரான்ஸ் போகும்போது கேத்தோட் பிளேட் எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிக்குது. அதனால இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருது. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டிக்ரீசிங் வெலாசிட்டில போகும். எந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து வெலாசிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்து அது வந்து என்ன ஆகணும், இந்த ஆனோட ரீச் பண்ற வரைக்கும் வெலாசிட்டி 0 ஆகாம இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆனோட போய் ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ்னால கரண்ட் நமக்கு வரும். அப்போ தி எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் நாட் ஹேவிங் சஃபிஷியன்ட் வெலாசிட்டி டு ரீச் ஆனோடு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி ரெஸ்ட் ஆயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கேத்தோடுக்கே வந்துடும். அப்படின்னா நமக்கு இப்ப என்ன புரிஞ்சது, கேத்தோட்ல இருந்து எமிட் ஆகுற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆனோடுக்கு போயிருமா? அதாவது கேத்தோட்ல இருந்து வர எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கரண்ட், இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கிடையாது. கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் வந்து ஆனோட ரீச் ஆகி நமக்கு கரண்ட் வருது அப்படின்னு புரியுது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ என்ன பண்ணோம்னா இந்த சர்க்யூட்டை கொஞ்சம் மாற்றி வரையும். எப்படி வரையும் பார்த்தீங்கன்னா, இது பல்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க வந்து கேத்தோட் பிளேட், இது ஆனோட் பிளேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து என்ன பண்றேன்னா இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த கேத்தோடு இருக்கு, இங்க ஆனோடு இருக்கு, கரெக்டுங்களா? அது இதை கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஒரு பேட்டரிக்கு கனெக்ட் பண்றேன். நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படின்னு எடுத்துட்டு இங்க ஒரு ரியோஸ்டாட் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் போட்டுறேன். ரியோஸ்டாட்னு இப்படி கனெக்ஷன் போட்டுறேன். புரியுதுங்களா? இப்போ இந்த ரியோஸ்டாட்னு இப்படி கனெக்ஷன் பண்ணிட்டு நல்லா கவனிக்கணும். இது ஒரு பாயிண்ட்டை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு பாயிண்ட் வந்து இப்படி கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். இதுதான் ரியோஸ்டாட். இந்த ஹெட் எங்க வச்சிருக்கோம் பார்க்கணும். இந்த ஹெட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஹெட் எந்த பாயிண்ட்ல வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்ஷியல் வந்து நம்ம இங்க கொடுக்குற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து கேத்தோட் பிளேட்ல இருந்து வெளியே வருது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க 0 பொட்டன்ஷியல் கொடுக்குறோம்னா அப்ப பொட்டன்ஷியலே கொடுக்கலன்னு அர்த்தம். இங்க கேலோமீட்டர் இருக்கிற மாதிரி அர்த்தம் பண்ணி பொட்டன்ஷியலே கொடுக்கல. அப்ப கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் மட்டும் வந்து கேலோமீட்டர்ல கரண்ட் காட்டும். இப்ப இந்த பொட்டன்ஷியலை கூட்டுறேன்னு வச்சுங்க, கூட்டினா பாருங்க, இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி கலெக்டர், அடுத்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஆனோட் அப்படி கொடுத்துருக்கு இல்லையா? இங்க பொட்டன்ஷியலை கூட்டினா அப்ப நெகட்டிவ் கிவன் இங்க இன்க்ரீஸ் ஆகுதுல, நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுதுல. இந்த நெகட்டிவ் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் ரிப்பல் பண்றதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எது ரிட்டர்ன் வந்துருதோ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே போயிட்டு
ஆனோட வந்து ரீச் பண்ணிரும் அப்படின்னு புரியுதுங்களா? அப்ப இங்க இங்க நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியல் இந்த ரியோஸ்டாட் வச்சிருக்கோம், இந்த ரியோஸ்டாட் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண இங்க பொட்டன்ஷியல் கூடிட்டே இருக்கும். அப்ப இங்க கேத்தோட் பிளேட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் பிளேட் இதுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, இது வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை புஷ் பண்றதுனால ஒரு சில எலக்ட்ரான்லாம் ரெஸ்ட் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடும் இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா புஷ் பண்ணிட்டு இந்த ஆனோடுக்கு ரீச் பண்ண வச்சிரும். அப்ப இங்க பொட்டன்ஷியல் கிவன், அதாவது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி கேத்தோட், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு ஆனோட் இருக்குல்ல, இந்த பொட்டன்ஷியலை கூட்ட கூட்ட என்ன ஆகும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச்சஸ் தி ஆனோட் பிளேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா பாருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச்சஸ் தி ஆனோட் பிளேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இந்த பிளேட்ல இருந்து ஒரு 10 எலக்ட்ரான் வெளியே வருதுன்னு வச்சுங்க, இங்க பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் வந்து இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ண மாதிரி 10 எலக்ட்ரான்ல ஒரு 2 எலக்ட்ரான் தான் ஆனோடுக்கு போயிருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப கரண்ட் இந்த சர்க்யூட்ல வந்து அந்த 2 எலக்ட்ரானால மட்டும் தான் இருக்கும். இங்க பொட்டன்ஷியல் கொஞ்சம் கூட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து இங்க நெகட்டிவ் கொடுத்ததுனால எலக்ட்ரானை புஷ் பண்ணுது. இப்போ வந்து 4 எலக்ட்ரான் ஆனோட ரீச் ஆயிருச்சுன்னு வச்சுங்க, அப்போ 4 எலக்ட்ரான்ஸ்னால கரண்ட் இருக்கு. இன்னும் பொட்டன்ஷியலை கூட்டுறதுனால இன்னும் பொட்டன்ஷியல் கூட்டுறதுனால ஒரு 6 எலக்ட்ரான்ஸ் இங்க போகுது. இன்னும் பொட்டன்ஷியலை கூட்ட கூட இங்க 10 எலக்ட்ரானுமே இங்க ஆனோடுக்கு ரீச் ஆயிருச்சுன்னு வச்சுங்க, அடுத்து எவ்வளவுதான் இங்க நீங்க வந்து பொட்டன்ஷியலை கூட்டினாலும் எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸ் கிடையாது, அதனால கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த பேட்டரி பொட்டன்ஷியல் நம்ம வந்து ஆனோடு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும். இப்படி கொடுத்து அந்த பொட்டன்ஷியலை கூட்டிகிட்டே இருந்தா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச்சஸ் ஆனோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் வரும்போது ஆல் த எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பை தி கேத்தோட் வந்து ரீச்சஸ் தி ஆனோடு வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு மேல எவ்வளவுதான் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும் உங்களுக்கு, தேர் ஆர் நோ மோர் எலக்ட்ரான்ஸ் டு ரீச் தி ஆனோட் எக்ஸ்ட்ரா, ஸோ தட் கரண்ட் இன் திஸ் சர்க்யூட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கரண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப கரண்ட்டுக்கும் அதாவது போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் இங்க இங்க என்ன பண்ணியிருக்கும், இங்க பொட்டன்ஷியலுக்கு நம்ம கிராஃப் வரையலாம். அப்படி தானே பாது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் கரண்ட்டும் கிராஃப் வரைஞ்சா எந்த மாதிரி கிராஃப் வரைன்னு சொல்லுங்க. நம்ம கிராஃப் வரையலாமா? ஒய் ஆக்சிஸ்ல என்ன பண்ணலாம்னா கரண்ட்னு எடுத்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துப்போம், இந்த பொட்டன்ஷியல் கிவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப ஜீரோ பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது கொஞ்சம் கரண்ட் இருக்கும், பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கரண்ட் கூடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் ரீச் ஆகும்போது கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லி, கரண்ட் வந்து சேச்சுரேட் ஆயிருது. அப்போ ஜீரோ பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது கொஞ்சம் கரண்ட் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் வந்து பொட்டன்ஷியல் கூட கூட என்ன ஆகுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இப்படி போயிட்டு கிராஃப் வந்து இப்படி கான்ஸ்டன்டா இப்படி வந்துடும். கிராஃப் வந்து இந்த மாதிரி வருது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கரண்ட் வெர்சஸ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஆனோடுக்கு வந்து இந்த கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு. ஜீரோ பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது கொஞ்சம் கரண்ட் இருக்கு, பொட்டன்ஷியல் கூட்ட கூட என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கூட கூட இந்த எலக்ட்ரானை பிடிச்ச இழுத்துக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும், அதனால கரண்ட் கூடிட்டே இருக்கு. எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச்சஸ் தி ஆனோடு வந்து கூடிட்டே இருக்கு. ஆனா ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ற கேத்தோடு ப்ரொடியூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்க ரீச் ஆயிரும். ஒரு 10 எலக்ட்ரான் வந்து அந்த 10 எலக்ட்ரானும் இங்கே வந்துருது. அப்ப என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து எல்லா எலக்ட்ரானும் இங்க ரீச் ஆயிட்டதுங்களா, அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் கூட்டினாலும் தேர் ஆர் நோ மோர் எலக்ட்ரான்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் எக்ஸ்ட்ரா கரண்ட், அதனால வந்து கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் கரண்ட் வந்து எப்படி கான்ஸ்டன்ட், எல்லா எலக்ட்ரான் வந்துச்சுன்னா இங்க வர எலக்ட்ரான் திருப்பி இங்க போயிடும் இல்லையா, இந்த 10 எலக்ட்ரான் திருப்பி அந்த 10 எலக்ட்ரான் இங்க வரும், அப்படி வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். நீங்க இங்க வந்து பிளேட்ல இருக்கிற மொத்த எலக்ட்ரான் தான் வந்துருச்சு இல்லையா, அப்ப எப்படி இங்க வந்து உங்களுக்கு இன்னும் கரண்ட் எப்படி கண்டினியூஸா இருக்கும்னு நினைக்கக்கூடாது. இங்க 10 எலக்ட்ரான் அது புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து 10 எலக்ட்ரான் எமிட் பண்ணும்போது 2 எலக்ட்ரான் தான் இங்க வந்திருக்குன்னா 2 எலக்ட்ரானால மட்டும் தான் இங்க சுத்தி சுத்தி இப்படி கரண்ட் வந்துட்டு இருக்கு. அடுத்து 5 எலக்ட்ரான் வருது, 5 எலக்ட்ரானால தான் இப்படி சுத்தி சுத்தி கரண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ இங்க ப்ரொடியூஸ் இங்க எமிட் பண்ண 10 எலக்ட்ரான் இங்க ரீச் ஆச்சுன்னா அந்த 10 எலக்ட்ரான் இப்படி போயிட்டு திருப்பி அந்த 10 எலக்ட்ரான் எமிட் ஆகும். ஏன்னா கண்டினியூஸா இன்சிடென்ட் ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதனால 10 எலக்ட்ரான் எமிட் பண்ணிட்டே இருக்கும், அந்த 10 எலக்ட்ரான் இங்க ரீச் ஆயிட்டு இருக்கும். அப்போ கரண்ட் வந்து அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த மாதிரி கரண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு.